விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கக் கோரி ஓய்வு பெற்ற முன்னாள் மத்திய உள்துறை செயலாளருக்கு தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எழுதியுள்ள கடிதம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தவிக தலைவர் விஜய் தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை இன்று மீண்டும் சந்தித்து தவிக நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளதாக தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், பழைய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மாற்றணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பழைய ஆட்சியாளர்களால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸையும் அவங்க பணியிட மாற்றம் பண்ணுவாங்க. சில பேர் வேறு மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே இருக்க சிட்டி கமிஷனர்லாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். பழைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபியில் இருக்கிற லெவலில் இருக்கவங்கலாம் வேறு மாநிலத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கோம். தலைவர் தான் அந்த கோரிக்கை வச்சாரு, அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பில் உள்ள விஜய்க்கு பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக கூறி தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதம் இணையத்தில் வெளியாகியிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் என அஜய்குமார் பல்லாவின் பெயரை நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பதவியில் இருந்து ஓய்வு பெற்று விட்ட அஜய்குமார் பல்லா தற்போது மணிப்பூர் ஆளுநராக உள்ளார். மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் நிர்மல்குமார் கடிதத்தில் அஜய்குமார் பல்லா மத்திய உள்துறை செயலாளர் என குறிப்பிடப்பட்டது விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு கேட்கப்பட்ட 23 இடங்களில் 19 இடங்களுக்கு அனுமதி இல்லை என அம்மாநில காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 இடங்கள் மட்டுமே விஜய் பிரச்சாரம் செய்யலாம். 2 மணி நேரத்தில் அதை முடிக்க வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகளையும் புதுச்சேரி காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது.